எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மான் கராத்தே இசை வெளியீட்டு விழா. நம்மெல்லாம் இந்த படத்தையும் பார்த்தோம், பாட்டையும் பார்த்தோம். என்ன கிராண்டியா எடுத்திருக்காங்க, பார்க்கறதுக்கே அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ அழகா இந்த பாட்டெல்லாம் பார்த்தோம். எல்லா டெக்னீஷியனும் வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது தெரியுது. ப்ரொஃபஷனல் லவ் பண்றவங்களாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளவு அற்புதமா. அதே போல தயாரிப்பாளர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இங்க டைரக்டர் சங்கர், டைரக்டர் முருகதாஸ்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 90லேருந்து எனக்கு தெரியும். இந்த மேடையில் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த அற்புதமான ஒரு யூனிட் இது. கேஆர் சார் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கார், தெளிவாக இருக்கார். அதான் அவருடைய முன்னேற்றத்துக்கு காரணமே அதான். கே பாலச்சந்திர சார் கல்கி படத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, தன்னை பேலன்ஸ் பண்ண தெரியாதவர் உயர போக ஆசைப்படக்கூடாது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்னா அது சிவகார்த்திகேயன் தான். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மஸ்கட் ப்ரோக்ராம்க்கு வந்திருந்தாரு. அப்ப பார்த்த என் தம்பி சிவகார்த்திகேயன் அதே தான். அந்த தன்னம்பிக்கை இருக்கு, ஆனா தலகணம் இல்லை. தன்னம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை வந்து ஒரு மில்லிமீட்டர் அதிகமாயிட்ட கூட தலகணம் ஆயிடும். அது ரொம்ப தெளிவா அற்புதமா இருக்கார். அவருக்கு எல்லாம் இன்னைக்கு வாழ்த்துற மாதிரி அவருக்கு ஒரு ஃபியூச்சர். இப்போ அவருக்கு ரசிகர்கள் ஏராளமா அவர் பேரை சொன்னாவே கிளாப்ஸ் வாங்க. அப்படி ஒரு ரசிகர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தில் பார்த்தோம், ஹீரோ அன்சிகா அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப அற்புதமா கேமரா, பாட்டு, எதை சொல்லணும்னு தெரியல, எல்லாம் அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காங்க. கவிஞர்கள் சொல்லணும், யுக பாரதி, கார்கே அவர்கள், ராஜா அவர்கள், ப்ரொடியூசர் ராஜா அவர்கள்லாம் எழுதியிருக்காங்க பாட்டு. அதே பாலா அவர்கள், கானா பாலா அவர்கள் எழுதியிருக்காங்க. முதல்ல வந்து அனிருத் அவர்கள் வந்து என்னை சந்திச்சு, சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சிடி மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா சிடி மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. லிரிக்ஸ் ரெடி ஆகலை இன்னும். லிரிக்ஸ் அப்புறமா கொடுத்தா நீங்க டியூனை தெரிஞ்சுக்கன்னு சொன்னாங்க. டியூனை போட்டு பார்த்தேன். சரி 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 கம கம பதனி. பக்தி பாட்டு ஏதாவது கொடுத்துட்டாங்களான்னு சந்தேகப்பட்டேன். ஏன்னா கிளாசிக்கல்ல ஆரம்பிக்கிற ஸ்வரத்துல குங்குமம் திருநெல்லாம் வச்சதுனால பக்தி பாட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு அதை நான் லிரிக்ஸ் இல்லாம அதை ப்ராக்டிஸ் பண்ணலை. ஆனால் அந்த லிரிக்ஸ், அதாவது நான் சொல்றேங்க, அனிருத் அவர்கள் வந்து போட்ட சந்தத்துக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதை பாலா அவர்கள் ரொம்ப அற்புதமா நல்லா எழுதுகிறார். நல்ல மெலோடி. நம்ம டைரக்டர் சொன்னாங்க பிரபு அவர்கள், மெலோடி இன்னும் வேணும்னா அது வேணும் தான். பட் அவர் முதல் படத்திலே நல்ல அற்புதமான மெலோடி எல்லாம் கொடுத்திருக்காரு அனிருத். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெலோடி நான் கேட்டிருக்கேன். இந்த படத்திலையும் மெலோடி இருக்கு. பட் கானா பாட்டு எப்படி அவர் பண்ணினார், முகத்தை பாருங்க, பால் வடிது பாருங்க அனிருத் முகத்துல. இந்த பால் வடிவ முகத்துல கல் எப்படி வடிச்சது, பிராந்தி எப்படி வடிச்சது. கமர்ஷியல் கானான்னா அது அனிருத் பண்ற ஸ்டைல்ல பண்ணாதான் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு எல்லா ஸ்டைல்லையும் பண்றது. முதல் பாட்டிலேயே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ரசிகர்லாம் தாம்பக்கம் எடுத்துட்டாரு. பார்த்தா மாஸ்டர், லிட்டில் மாஸ்டர். நேற்று பேப்பர்ல படிச்ச அந்த டைட்டில் லிட்டில் மாஸ்டர். கைதாட்டுங்க, இது ரொம்ப இந்த ஏஜ்ல எல்லாம் இவ்வளவு தெளிவும் இவ்வளவு ஞானமும் எல்லாம் வருது ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் கைத்தட்ட சொல்றேன். அந்த அனிருத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
அதே போல் சிவகார்த்திகேயன் அவர்கள், அன்சிகா அவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அறிவுமதி அண்ணன் இருக்காரு. அவர் பாருங்க, வெரி குட். அறிவுமதி அண்ணன் வந்து ஒரு நல்ல கவிஞர். சக கவிஞர்களை அவர் வாழ்த்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது தம் பிள்ளைங்க மாதிரி அவர் பாவிக்கிறார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதே போல் எல்லோருக்கும் சூர்யா அவர்கள் பேசுனாங்க. அவர் பேசினா ஹியூமராக இருந்தது, நல்ல பண்ணுங்க, எல்லாமே பேசினாங்க. எல்லாம் மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளர்கள், டைரக்டர் திருக்குமரன் அவர்களுக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், சிவகார்த்திகேயன், அன்சிகா, அனிருத் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.